ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய உதாரணம் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக பெண்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, தமிழக அரசு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருந்தது மகளிர் உரிமை தொகை, மகளிர் உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான். இப்போது ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். புதிய பயனாளிகள் இனிமே சேர முடியாது, தகுதியற்றோர்னு சொல்லி கிட்டத்தட்ட 80 லட்சம் பெண்களுடைய பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போது காட்டுத்தீயாக பரவிட்டுருக்கு. ஏற்கனவே 1000 ரூபாய் வச்சு தங்களோட குடும்ப செலவை, மருத்துவ செலவை பார்த்துக்கிட்டு இருந்த லட்சக்கணக்கான ஏழை எளிய பெண்களுக்கு இது ஒரு பேரிடியாக அமைஞ்சிருக்கு. நிஜமாவே 80 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டிருப்பாங்களா? புதிய விண்ணப்பங்கள் இனிமே ஏற்றுக்கவே மாட்டாங்களா? அரசாங்கத்தோட இந்த அதிரடி முடிவுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, பொருளாதார நெருக்கடி என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பேச போகிறோம். ஸோ முழுசாக கேளுங்க. இந்த திட்டத்துடைய ஆரம்ப புள்ளிக்கு முதல்ல போவோம். தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தகுதிகளுடைய அடிப்படையில் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு அரசு அறிவிச்சிருந்துச்சு. ஆரம்பத்தில் கோடிக்கணக்கான விண்ணப்பங்கள் குவிஞ்சு வந்துச்சு. அதில் பல கட்ட சரிபார்ப்புக்கு பின்னாடி தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பெண்களுக்கு மட்டும் தொகை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்திருக்கிற செய்தி என்னென்னா, தகுதியற்றோர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி 80 லட்சம் பெண்களுடைய பெயர் லிஸ்ட்டில் இருந்து தூக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாதாரண விஷயம்லாம் இல்லை. தமிழக மக்கள் தொகையில் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் பயனாளிகள் மத்தியில் இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. முக்கியமான 3 பாயிண்ட்டு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இல்லை இது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியாமல் இப்போது தகுதி வந்தவங்க புதுசாக அப்ளை பண்ணால் இனிமேல் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா இதுக்கான முகாமெல்லாம் வச்சு திரும்பவும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதனால் இதை நம்ம உண்மைன்னு சொல்லி நம்ப முடியாது. ஏன்னா புதிய விண்ணப்பதாரர்கள், புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களாம் விண்ணப்பிப்பாங்க இல்லைங்களா. அடுத்தது, ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தொகை தொடர்ந்து வழங்கப்படும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, செக் பண்ணிகிட்ருக்காங்க, ரீசெக் மாதிரி, திரும்பியும் தகுதி உள்ளவர்கள் யாருன்னு சொல்லி. ஸோ அப்படி செக் பண்ணுற ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கான ஆலோசனைகள் நடந்துகிட்ருக்கு. பட்டியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு தான் நம்மளுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போது இப்போ திடீர்னு வந்த ஒரு நியூஸு, 80 லட்சம் பேர் நீக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்களில் இருந்தும் கண்டிப்பாக இதில் கை வச்சுருக்காங்க. அப்போது அந்த சந்தேகம் எழுது. ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தகுதி உடையவர்கள் வாங்காமல் தகுதி அற்றவர்கள்லாம் 1000 ரூபாய் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ மக்களுடைய கொந்தளிப்பு என்னென்னா, 1000 ரூபாய் தானே அப்படின்னு சில பணக்காரங்க நினைக்கலாம். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரு ஏழை தாய்க்கு இந்த 1000 ரூபாய் அவங்களுடைய மாதாந்திர மருந்து மாத்திரைக்கும் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கும் எவ்வளவு பெரிய உதவியாக இருந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதை திடீர்னு கட் பண்ணால் அவங்க நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? சரி, இது பொருளாதார நெருக்கடியா, அரசியல் அழுத்தமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும்? போன மாதம் கூட 1000 ரூபாய் போட்டாங்க. அப்போ இந்த மாதம் 1000 ரூபாய்ன்றது 2500 ரூபாயாக வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கிறப்ப அரசு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி பரவுறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார காரணி என்னவாக இருக்கும்? தமிழக அரசுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய சவால் ஃபினான்ஷியல் டெஃபிசிட் தான், நிதி பற்றாக்குறை. ஒரு பக்கம் இலவச பஸ் பயணம், இன்னொரு பக்கம் இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், இந்த திட்டங்களை எல்லாம் அடிக்கிட்டே போகிறப்ப அதுக்கான நிதி ஆதாரம் எங்கேருந்து வருது? மாதம் 1 கோடிக்கும் மேலான பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா வருஷத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கணும்னு கணக்கு பாருங்கள். அரசுக்கு வருவாய் பற்றாக்குறை அதிகமாகும் போது அவங்க முதல்ல கை வைக்கிறது இந்த மாதிரி சமூக நலத்திட்டங்களில் தான். ஆரம்பத்தில் வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் இருக்கணும், கார் வச்சுருக்கக்கூடாது, இத்தனை யூனிட் கரண்ட் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நிறைய நிபந்தனைகள் போட்டாங்க.
இப்போ அந்த நிபந்தனைகள் இன்னும் வந்து தீவிரமாக்கப்பட்டு தான் இந்த அரசு வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரேஷன் கார்டு டேட்டா, ஆதார் கார்டு டேட்டா, கரண்ட் பில் டேட்டா எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் மூலமாக ஃபில்டர் பண்ணி எவ்வளோ பேரை வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்னு தூக்க முடியுமோ அவ்வளோ பேரை வந்து தூக்கியிருக்காங்கன்னு நிபுணர்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இங்கே கேள்வி என்னென்னா, இந்த ஃபில்டரிங் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்தால் நிஜமாகவே கார் வச்சுருக்கவங்க, அரசு வேலையில் இருக்கவங்க கார்டை தூக்குனா தப்பில்லை. ஆனால் கூலி வேலைக்கு போகிற கணவனால் கைவிடப்பட்ட ஏழை பெண்களுடைய பெயர்களும் இதில் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற குமுறல். இந்த விஷயம் சாதாரண பொதுமக்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இது இப்போது மிகப்பெரிய அரசியல் ஆயுதம். படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி தமிழக அரசியலில் இப்போது புது புது மாற்றங்கள், புதிய அரசியல் கட்சிகளோட எழுச்சி ஏற்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுறது அப்படிங்கிறது எந்த ஒரு அரசுக்கும் தேர்தலில் மிகப்பெரிய சறுக்கலை வந்து ஏற்படுத்தும். பெண் வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க. ஸோ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக எல்லாருக்கும் 2500 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகுதியற்றோர் அப்படின்னு சொல்லி 80 லட்சம் பேரை நீக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் தகுதியான ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் போய் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோன்னு அரசினுடைய தரப்பு நியாயம். வரி பணம் வீணாகக்கூடாது அப்படிங்கிறதால தான் இந்த தூய்மைப்படுத்தும் பணி, அதனால தான் இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் கள நிலவரம் என்னவோ மக்களுக்கு அதிருப்தியை தான் தருது. ஸோ இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது ஒன்று தான், இலவசங்களோ அல்லது ஊக்கத்தொகையோ உதவித்தொகையோ அரசாங்கம் அறிவிக்கும்போது கைத்தட்டுற நம்மளே அது பறிக்கப்படும் போது நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ நிறைய பெண்களினுடைய பெயர் நீக்கம் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அதுக்கு பின்னாடி அந்த குடும்பங்களுடைய தேவைகள் இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்குது. அரசு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும். கணினி மூலமாக தானியங்கி முறையில் ஆட்டோமேட்டட் ஃபில்டரிங் மூலமாக பெயர்களை நீக்காமல் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் செஞ்சு நிஜமாகவே அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு பெண்ணுடைய 1000 ரூபாயையும் கட் பண்ணக்கூடாது. அது அரசினுடைய கடமை. அதே போல் புதுசாக தகுதி வர ஏழை பெண்களுக்கும் புதிய விண்ணப்பங்கள் ஏற்கும் வாசலையும் திறந்தே வச்சுருக்க வேண்டவங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பாருங்கள். தேங்க்யூ.